ஆஹா. இப்போ கேளுங்கடா. ட்ரூத் ஆர் டேர்? ட்ரூத். நானே கேட்குறேன்ப்பா. யமுனா, இப்போ நான் உனக்கு இங்கே ப்ரப்போஸ் பண்ணுறேன்னா உன் ஆன்சர் எஸ்ஸா நோவா? நான் கிளம்புறேன். என்னடா யமுனா, ட்ரூத் ஆர் டேரா கேட்டோம், ட்ரூத்னு சொல்லியிருக்க. எஸ்ஸா நோவா? சாம், நான் கிளம்புறேன். சுனில் அண்ணா, நான் கிளம்புறேன். ரேஷ்மி வரியா இல்லையா? டேய் என்னடா இப்படி பண்ற? டேய் என்னடா, நான் பண்ண சும்மா தானே இருந்தேன், நீ தான் விளையாட கூட்டின்னு வந்தீங்க. யமுனா, ட்ரூத் ஆர் டேரான்னு கேட்டோம், ட்ரூத்துன்னு சொன்னேன். எஸ்ஸா நோவான்னு சொல்லிட்டு போ. எதுக்கு யமுனா இப்போ போற? பயமா? உனக்கு பயம்தான் யமுனா. பயத்தை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்க. எப்போதான் பயத்தை ஃபேஸ் பண்ணுவ? ஆ, உனக்கு என்ன பிரச்சனை யமுனா? லவ் பண்ணுறவங்கள பார்த்தா பிரச்சனையா? இல்லை லவ்னா பிரச்சனையா? உனக்கு அது பிரச்சனை இல்லை, உனக்கு பயம். என்ன லவ் பண்ணுறவன்னு பயம். ஹேய், நீ ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கடி. ஹே, உனக்கு என்னை பத்தி என்ன தெரியும்? இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன், லவ் பண்ற பொண்ணும் கிடையாது. யமுனா, நீ உன்னையே ஏமாத்திட்டு இருக்க யமுனா. பயத்தை பார்த்துட்டு ஒரு பூனை மாதிரி ஓடிட்டு இருக்க நீ. என்னது பூனையா? நானா? என்ன விக்கி, லிமிட் மீறி பேசிட்டு இருக்க. லிமிட்டா? என்னடி லிமிட்டு? என்ன லிமிட்டு? டேய் மச்சான், சாமே, சுனிலே, எப்போ சொல்ல போகிறது? நான் இப்போ சொல்லிடுறேன். யமுனா, ஐ லவ் யூ. நான் உன்னை லவ் பண்ணுறேன். நீ எதை பார்த்து பயப்படலன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ பயப்படுற மாதிரி நான் என்றைக்குமே இருக்க மாட்டேன். அவ்வளோதான். அப்போ இவ்வளோ நாள் இதுதான் உன் மனசுல இருந்திருக்கு? ஏய், ஆரம்பத்துலேருந்தே இருந்துச்சு. நான் இப்போதான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓ அப்படியா? ஓகே, இன்னையோட உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்ணுறேன். யமுனா, நான் உன்னை ஃப்ரெண்டாகவே பார்க்கல யமுனா. நீ தான் நான் ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. ஒரு பையன் ஒரு பொண்ணை ஃப்ரெண்டுன்னு பார்த்துட்டானா கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டு தான். அந்த பொண்ணு இவனை ஃப்ரெண்டு தான் நினச்சிட்டானா லவ்வரை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டா. அந்த பையனுக்கு ஸ்டார்டிங்லேருந்து மனசு லவ் வந்தால் மட்டும்தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லுவான், இல்லைன்னா அவனும் சொல்ல மாட்டான். நல்லா ஒரு விஷயத்த மண்டையில் ஏற்றிக்கோ. ஒரு பொண்ணு ஒரு பையனை ஃப்ரெண்டாக பார்த்துட்டானா சாகுற வரைக்கும் அந்த பொண்ணு அவனை ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்ப்பா. சும்மா சினிமாவில் காட்டுற மாதிரி ஃப்ரெண்டாக அந்த லவ் பண்ணுற எந்த பொண்ணும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். அதை ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோ. ரெண்டு பேருக்குள்ளே லவ் ஸ்டார்டிங்லேருந்து இருந்திருக்கும், இல்லை நடுவில் வந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் ரெண்டு பேரும் சேருவாங்க. இப்படி மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். புரியுதா? நீ என்ன வேணா பேசு விக்கி. இங்க பாரு, இதை பார், பிளாக். இதுக்கப்புறம் என் லைஃப்ல வந்துடாத. பாய், நான் கிளம்புறேன். ஏய், ஒரு நிமிஷம் இரு. போகிறதான் போகிற, இதுக்கப்புறம் எதுவும் பேசி முடிக்காம போக வேணாம், மொத்தமாக முடிச்சிடலாம். டேய் சுனிலே, போய் பேக் எடுத்துனோடா.